வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ஈரான் அமெரிக்க போர் உச்சத்தை அடைந்திருக்கிறது. மூன்றாம் உலகப் போர் நிகழக்கூடிய ஒரு அபாயத்துல நிக்குது. அதிவேக தாக்குதலை நாங்கள் இன்றைக்கு இரவு நிகழ்த்த போகிறோம் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. நீங்க எப்ப வேணாலும் வாங்க, எங்க அடிப்போம் எங்க வெடிப்போம் உங்களுக்கு தெரியாது, உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சவால் விட்டிருக்கு ஈரான். என்ன நடக்கிறது தோழர்களே? மூன்றாம் உலக போர் ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் தெரியுது. அமெரிக்கா தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக பெரிய அளவுல ஏமாற்று வேலைகளில் இறங்கி இருக்கிறது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் குண்டு வீசுவோம் அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுல உள்ளடி வேலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்தே செஞ்சிட்டு இருக்குங்க. இந்த சூழ்நிலையில தான் இஸ்லாமாபாத், அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமாபாத், அங்கே ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடைபெறுது. அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷாபாஸ் ஷெரீப் அப்படின்னு அவருடைய பேரு, அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு தலைமையில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஈரான்ல இருந்து ஒரு பேச்சுவார்த்தை குழுவும், அமெரிக்காவினுடைய ஜேடி வான்ஸ் அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவும், ஈரானினுடைய அவைத்தலைவர் கலிபாக் அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த 21 மணி நேரத்துல பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. அமெரிக்காவினுடைய 15 அம்ச கோரிக்கைகள், ஈரானினுடைய 10 அம்ச கோரிக்கைகள், ரெண்டு பேருமே ஏத்துக்கல. ஒன்னதான் எடுத்துக்க மாட்டேன், ஒன்னதையும் நான் ஏத்துக்க மாட்டேன், இப்படி மாறி மாறி பேச்சுவார்த்தை மிகப்பெரிய தோல்வியில முடிஞ்சு போச்சு. அமெரிக்கா என்ன சொல்லுது? நீங்கள் யுரேனியம் செறிவூட்டக்கூடாது, செறிவூட்டப்பட்ட 408 கிலோ யுரேனியத்தை எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு மிரட்டுது. நீங்க அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, நாங்க மட்டும்தான் தயாரிப்போம், இப்படி பல விஷயங்களை போட்டு அழுத்தம் கொடுக்குது. ஈரான் ரொம்ப தெளிவா இருக்கு, ஹார்மூஸ் எங்கது, இனிமேல் அங்கிட்டு போறோம் வரோம் எல்லாம் வரி கட்டிட்டு போ. அதே போல இஸ்ரேலும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, இப்படின்னு பல விஷயங்களை வச்சு அவங்களும் கோரிக்கைகளை வச்சு பேச்சுவார்த்தை தோல்வியாயி போச்சு. தோல்வி அடைந்த உடனே ஜேடி வான்ஸ் பயங்கரமா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு. ஈரானுக்கு நரகத்தை காட்ட போகிறோம், ஈரானுக்கு நரகத்தை காட்ட போகிறோம், அழிவு பாதையில் ஈரான் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி அடிச்சு அதை காலி பண்ணி தள்ள போறோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டிருக்கிறாரு அமெரிக்காவினுடைய அதிபர். இதுக்கு இடையில கடுமையான கோபத்துல ஈரான் இருக்கு. வா வா பாத்துக்கலாம், என்னவா ஈரான் என்ன சொல்லுது? வாங்க பாத்துக்கலாம். ஏற்கனவே ஈரான் கடல் பகுதிகள் எல்லாம் கன்னி வெடியை பதிச்சு வச்சிருக்கு, கடலுக்குள்ளேயே கன்னி வெடிகளை பதிச்சு வச்சிருக்கு. இப்ப மிகப்பெரிய அளவுல அதை தாண்டவே முடியாது. ஈரான் பார்த்து கன்னி வெடிகளை அகற்றி பாதை அமைச்சு கொடுக்காம அதை தாண்டவே முடியாதுன்ற சூழலும் அங்க நிலவுது. இதுக்கு இடையில தான் ஈரான் வார்னிங் விடுது, நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம், ஐ எம் வெயிட்டிங், நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம், எங்க வெடிக்குது, எங்க உடையுது, எங்க சதறுது, எங்க இருந்து ஏவுகணை வருதுன்னே தெரியாம நீங்க அடிபட்டு ஓடுவீங்க அப்படின்னு மிரட்டலை விட்டுறதுக்கு ஈரான். அதுக்கு காரணமும் உண்டு. கொரில்லா போர் முறையில் நாங்கள் போரை அணுக போகிறோம் என்று ஈரான் சொல்லுது. இந்த கொரில்லா போர் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, மறைந்திருந்து தாக்குவது, எங்க இருந்து தாக்குதல் வரும்னே தெரியாது. கியூபாவில புரட்சியாளர்களாக இருந்தக்கூடிய பிடல் காஸ்ட்ரோவும் ஷேகுவாராவும் கொரில்லா போர் முறையில் தான் அமெரிக்காவை வீழ்த்தினாங்க. அந்த போர் முறையை நாங்க கையாண்டு இப்போ அமெரிக்காவை வீழ்த்துவோம் அப்படின்னு ஈரான் தெளிவா எச்சரிக்கை செய்து வெயிட்டிங் உட்கார்ந்து இருக்கு. இதுக்கு இடையில 1 மணி நேரத்துல நாங்க மின்னல் வேக தாக்குதலை நடத்தி ஈரானை ஒழிச்சிடுவோம். அப்படி என்ன பண்ண போறாங்களா அமெரிக்கா? இவர்களுடைய மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவார்களாம். 2வதாக எண்ணெய் வயல்களை அழித்து ஒழிப்பார்களாம். 3வதாக ஹார்மூஸ் இருக்கு இல்லையா, அந்த நீரிணையை கைப்பற்றுவோம். ஹார்மூஸ் நீரணையினுடைய 2 கரைகளையும் முற்றுகையிட்டு படைகளை கொண்டு குவிச்சு கைப்பற்றுவோம். அதுக்கப்புறம் எங்களை கேட்டுதான் உலக நாடுகள் இதுக்குள்ள பயணிக்கணும் அப்படின்னு மிரட்டலை விட்டு இருக்கிறது அமெரிக்கா. இது இடையில அமெரிக்கா இன்னொரு வேலையும் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க ஈரான் கடலுக்குள்ள பதிச்சு வச்ச கன்னி வெடிகள் எல்லாம் அகற்றிட்டோம், நாங்கெல்லாம் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம், எல்லாத்தையும் தூக்கிட்டோம், டெஸ்ட்ராய்டு கப்பல்களை தயாராக வைத்திருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட்ராய்டு அப்படின்னாலே அழித்து ஒழிப்பது. அந்த டெஸ்ட்ராய்டு கப்பல்களை நாங்க கொண்டு வந்துட்டோம், அதை முற்றுகையிட வச்சிருக்கோம், 2 கப்பலை நாங்க ஆல்ரெடி இறக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 2 கப்பல் வந்துச்சு, போர்க்கப்பல் 2 வந்தது, நாங்க மிரட்டி ஓடி போயிருன்னு சொல்லிட்டோம், திரும்ப போயிருச்சு அப்படின்னு ஈரான் சொல்லுது. அப்ப ஈரான் சொல்லுவது உண்மையா, அமெரிக்கா சொல்றது உண்மையா நமக்கு தெரியல. அமெரிக்காவினுடைய 2 போர்க்கப்பல்களை
நாங்க எச்சரிக்கை செய்து திரும்ப அனுப்பிட்டோம், அது திரும்ப போயிருச்சு அப்படின்னு ஈரான் சொல்லுது. இதுல என்ன கொடுமை அப்படின்னா 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு. 47 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனா இந்த பேச்சுவார்த்தை மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் போர் சூழல் கடினமாகி இருக்கிறது. இதுல அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, பேச்சுவார்த்தையில அவங்க தான் வந்து சரண்டர் ஆயிருக்கணும், நாங்க பல சந்தர்ப்பங்களை கொடுத்து விட்டோம் ஈரானுக்கு, ஆனால் ஈரான் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. இது ஒரு சட்டாம்பிள்ளத்தனமான பேச்சு. ஏன்னா நான் பெரிய ஆளு, நான் பயங்கரமான ஆளு, இந்த உலகத்தவே கட்டி காக்குறவன், நானே டைம் கொடுத்துட்டேன், நானே பல வாய்ப்புகளை கொடுத்துட்டேன், நானே உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்துட்டேன், அதை நீங்க தான் பயன்படுத்திக்கல, நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் பேசுவது உலகின் நகைச்சுவை அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா யார் யாருக்கு கொடுக்கிறது? எல்லா நாடுகளும் சமத்துவமான நாடுகள், எல்லா நாடுகளுக்கும் இறையாண்மை உண்டு, எல்லா நாடுகளுக்கும் கொள்கைகள் உண்டு, எல்லா நாடுகளுக்கும் அவங்க தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை உண்டு. ஆனா அமெரிக்கா எல்லாரையும் பாதுகாக்குது, எல்லாரையும் வாழ வைக்குது, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்கிறது. இது மிகப்பெரிய அடியே அமெரிக்கா வாங்கியதனுடைய வெளிப்பாடுன்னு தான் பாக்குது. உலக நாடுகளில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் அப்படிதான் அதை பேசுறாங்க. அமெரிக்கா பெரிய அடி வாங்கிருச்சு, 40 நாடுகள் அமெரிக்காவை தூக்கி போட்டுட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒருங்கிணைந்து இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து தொடங்குவதற்கு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும், அமெரிக்காவை தூக்கி போட்டு பேச்சுவார்த்தை தொடங்குவோம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, நேட்டோ நாடுகள் 32 நேட்டோ நாடுகள், நாங்க இனிமேல் உங்களோடு சேர்ந்து இந்த கடல்ல போய் சண்டை போடுவோம், அங்க கரையில சண்டை போடுவோம், இந்த எதிர்நாட்டு சண்டை போடுவோம்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்களை நம்பி இறங்க மாட்டோம், அது தேவையில்லாத பேரழிவையும் எங்களுக்கு பொருளாதார செலவையும் உருவாக்குது அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே அந்த நாட்டிலேயே அமெரிக்காவிலேயே மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி அரசை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நவம்பர் மாசம் இடைக்கால தேர்தல் ஒண்ணு நடக்க போகுது அமெரிக்கால, அதுல மட்டும் மேலவையிலும் மக்களவையிலும் தோற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க ட்ரம்ப். அதுக்கப்புறம் ஒரு பொம்மை பிரசிடென்ட் தான், அவரால் ஒரு திட்டத்தையும் சட்டத்தையும் இயற்ற முடியாது, அவர் வேடிக்கை பார்ப்பவராக இருப்பார். அதாங்க நடக்க போகுது. இந்த சூழ்நிலையில தான் இந்த தோல்விகளை எல்லாம் மறைக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் எதையோ செய்யறாரு. ஆனா மேலும் மேலும் அடி விழுந்துட்டு இருக்கு. இந்த போர் சூழலை ட்ரம்ப் குரூப் அறிவிச்ச உடனே துருக்கியும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்த 2 நாடுகள்கிட்டையும் போர் நிறுத்தம் எவ்வளவு முக்கியம்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா கிட்டையும் இங்க ஈரான் கிட்டையும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. துருக்கியும் இங்க இருக்கிற பாகிஸ்தானும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம், போர் தேவையில்லாத ஒரு பொருளாதார நெருக்கடி உருவாக்கும், உயிர் சேதத்தை விளைவிக்கும் 2 நாடுகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் ரொம்ப தெளிவா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்கா கூப்பிட்டுருச்சு, இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னு எந்த போருக்கும் போறதா தயாரா இல்ல, நாங்க போரை விரும்பவில்லை, நாங்கள் அமெரிக்காவுக்கு சார்பாக நீரிணையை மீட்க போறோம்னு இறங்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா இன்றைக்கு அறிவிச்சிட்டாங்க. இது இன்னும் பெரிய பின்னடைவை ட்ரம்புக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப ட்ரம்புக்கு படுதோல்வி ஆயிட்டு இருக்கு. கடைசியில் பேச்சுவார்த்தையும் தோல்வி ஆகி போச்சு. பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய அளவுல அழுத்தம் கொடுத்தது ட்ரம்ப் தான். ஈரான் அதை கண்டுக்கவே இல்லை. காரணம், ட்ரம்புக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த போரை நிறுத்தணும். ஏன்னா அமெரிக்காவினுடைய ராணுவ மையமாக இருக்கக்கூடிய பென்டகன் 10 நாளைக்கு மேல போர் நீடிச்சா ட்ரோன்ஸ் பற்றாக்குறை ஏற்படும், பெரிய ஆயுதங்கள் தேவையில்லாம அழிக்கப்படும், தேவையில்லாத பொருளாதார செலவு, தேவையில்லாம ராணுவ வீரர்கள் மரணம், இதெல்லாம் வேண்டான்னு எச்சரிக்கிறது பென்டகன் ராணுவ தலைமையகம் எச்சரிக்குது ட்ரம்ப. அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் ட்ரம்புக்கு எதிராக வந்து நிக்கிறாங்க. சோ இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாம தான் ட்ரம்ப், நான் 4 நாள் கட் பண்றேன், நான் ஒரே மணி நேரத்துல ஈரானை அழிக்க போகிறேன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. அப்பதான் ஈரான் பார்த்துச்சு, எங்களுக்கு எந்த அச்சமும் இல்ல, நாங்க ரெடியா இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வர்றவங்க வாங்க, எப்ப வந்தாலும் வாங்க, நாங்க வெயிட் பண்றோம், எங்க குண்டு போடுவோம், எங்க வெடிக்கும், எங்க செதறும், எங்க உடையும் நாங்க சொல்ல மாட்டோம், அடிச்சடியில நீங்க ஓடுவீங்க அப்படின்னு சவால் விடுறாங்க இங்க ஈரான். இதுக்கு இடையில சீனாவை மிரட்டி இருக்கு அமெரிக்கா. மறைமுகமா மிரட்டல், நேரம் மிரட்டினா விட்டுருவாங்க ராக்கெட்ட, அதனால மறைமுக மிரட்டல் என்ன, இங்க பாருங்க, யாரெல்லாம் ஈரானுக்கு ஆயுத உதவி செய்கிறீர்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் கடுமையாக தண்டிப்போம், பொருளாதார தடை விதிப்போம், வியாபார தடை விதிப்போம்னு மிரட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் சீனால நொட்டாங்கையில தட்டிட்டு போயிடும், பொருளாதாரத்தில் நம்பர் 1 நாடு, அதை எதிர்க்கிறதால முடியாதுன்றதால மறைமுகமா மிரட்டிட்டு இருக்கு இந்த அமெரிக்கா.
இதுக்கு இடையில இன்னொரு பெரிய அவமரியாதை போப்புக்கு நடந்து போச்சு. போப்பாண்டவர் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். தன்னுடைய கடவுளுக்கு நிகராக வைத்து கொண்டாடக்கூடிய மத குரு தான் போப்பாண்டவர். போப் லியோ அவர்கள் ரொம்ப முற்போக்கானவர். அவருடைய பதவியேற்ற அன்னைக்கு நம்ம அவரை பற்றி முழு வீடியோவை போட்டிருக்கோம். முற்போக்கானவர், மக்களை நேசிக்கக்கூடியவர், தேவையில்லாத போரெல்லாம் தேவையில்லைன்னு எப்பவுமே பேசக்கூடியவர் தான் போப் லியோ. அவர் என்ன சொல்லியிருக்காரு? 2 நாடுகள் மிகப்பெரிய சேதத்தை அனுபவிக்குது, மக்கள் துயருகிறார்கள், எரிசக்திக்கான மிகப்பெரிய தேவையும் அவசர காலகட்டம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு, அவங்களுடைய கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டு இருக்கு, பொருளாதார நெருக்கடியை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, போரை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய நோக்கம் நான் ஈரான் பக்கம் இருக்கேன், அமெரிக்கா பக்கம் இருக்கேன் அப்படின்லாம் இல்ல. நான் மக்கள் பக்கம் நிற்கிறேன். மக்களுக்கு நியாயமான சூழல் நடக்கணும், மக்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடியில தள்ளாதீங்க, போரை நிறுத்துங்க அப்படின்னு போப் லியோ சொன்னா, இங்க ட்ரம்ப் என்ன சொல்லலாம்? எங்களுக்கு இப்படிப்பட்ட போப்பாண்டவர் அவசியமே இல்லைன்ட்டார். போரை நிறுத்துன்னு சொல்ற போப்பாண்டவர், அவங்க யுரேனிய சரி விட்டுட்டோம், அணுகுண்டுகளை தயாரிக்கும் சொல்ற போப்பாண்டவர் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ட்ரம்ப் கதறி இருக்காரு. போப் அப்படி சொல்லல, போர் வேண்டான்றாரு, 2 நாடுமே போரை கைவிடுங்கன்றாரு, 2 நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும்ன்றாரு. ஆனா ட்ரம்ப்புக்கு தான் எதுவுமே எந்த அக்கறையும் கிடையாது இல்ல. அதனால ட்ரம்ப் சொல்றாரு எங்களுக்கு போப்பே தேவையில்லை என்று இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. ட்ரம்பினுடைய அவசரம் புத்தி, ட்ரம்பினுடைய தெளிவற்ற முடிவு, ட்ரம்பினுடைய நண்பர்கள் அவர்கள் இவர்கள்னு அவரை தப்பா வழி நடத்துவது எல்லாம் சேர்ந்து உலக அளவுல மிகப்பெரிய 3வது உலக யுத்தத்தை ஏற்படுத்த போகிறது. ஈரான் தயாரா இருக்கு, நான் ரெடியா இருக்கேன் வா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் போர் ஆபத்தானது, அது மக்களை மிகப்பெரிய படுகொலிக்குள்ள தள்ளக்கூடிய ஒன்று. அதிகார வர்க்கத்தினுடைய போரால் இங்க இரையாக்கப்படுவது எளிய மக்களும், பெண்களும், குழந்தைகளும், உழைப்பாளர்களும்.